கொஞ்ச நாளைக்கு மட்டும் அப்படியே விட்டுடலாம் மாமா. அதுக்கப்புறம் எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துருவாங்க. இல்ல அபூர்வா, உடனே நம்ம பூமிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் நடந்தா எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. வர மருமகன் நல்லவனா இருந்தா நம்மளதான் எல்லாரும் பாராட்டுவாங்க. ஐயோ மாமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பூமியை பொண்ணு பக்கம் வந்தவங்க எப்படியெல்லாம் இன்சல்ட் பண்ணாங்கன்னு நீங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்களா மாமா? அதுக்கப்புறம் தானே நம்ம பூமிக்கும் செரிக்கும் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணோம். நான் எதையும் மறக்கல அபூர்வா. அன்னைக்கு வந்த மாப்பிள்ளைய நீதானே கூட்டிட்டு வந்த. நாளைக்கு நான் ஒரு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரப்போறேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவனோட பையனுக்கு நம்ம நட்சத்திராவை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு ரொம்ப நாளா அவன் கேட்டுட்டு இருந்தான். அவன்கிட்ட நம்ம பூமியை பத்தி எல்லாத்தையும் சொல்லி நம்ம பூமிய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றேன். அவன் என் வார்த்தையை மீற மாட்டான். நாளைக்கே பொண்ணு பார்க்க வருவாங்க. எப்படி இருக்கு என் ரிட்டர்ன் கிஃப்ட்? அப்படியே மெய்சில் இருக்க வைக்குதுல. ஐயோ, அப்படியே மெய்சில் இருக்க வைக்குதுல்ல. மொத்த சொத்து போயிடும் போல. எப்பேற்பட்ட பொண்ணை பெற்றிருக்கம்மா. அவ பூமிக்கு ரிட்டர்ன் கிஃப்ட கொடுத்துட்டு தன்னை பெத்தவளுக்கு கரண்ட் ஷாக்கா கொடுத்துட்டா. இனி இப்படி ஆடிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். பூமியை தேடிக்கிட்டு வந்த பூமியோட தம்பி பேரு சிவா. பூமி சரச்சந்திராவோட பொண்ணுன்னு நான் தான் சொன்னேன். அந்த வார்த்தையை கேட்டதும் எங்க கிட்ட சொல்லாம சிவா ஓடி போயிட்டான். அப்படின்னா நேரா உங்க வீட்டுக்கு வந்திருக்கணும். ஆனா வரல. அந்த பையன் எப்படி இருப்பான்னு உங்களுக்கு தெரியாது. அந்த பொம்மையில உங்க சீக்ரெட் ஏதோ இருக்கு. அப்படின்னா அந்த சீக்ரெட்டுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த சீக்ரெட்டை நீங்க இல்லாம பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதனால அந்த சிசிடிவி கேமரால அந்த பையனை பார்க்கணும்னு நீங்க வந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க இங்க வந்தது கூட உங்க புருஷனுக்கு தெரியாம இருக்கலாம். தெரியும்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் இப்பவே சரச்சந்திரா சாருக்கு போன் பண்ணி பேசுறேன். நீ வெளிய போ. இங்க பாரு ஹெட், உன்னோட மொத்த கெஸ்ஸிங்கும் கரெக்ட் தான். ஆனா உன் எஸ்ஐய மட்டும் நான் கொல்லல. அது ஒண்ணுதான் ராங். ஆனா உன் மூளை நல்லாவே வேலை செய்யுது. எனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி உன்னை ஹெட்ல இருந்து என்னால எஸ்ஐ ஆக்க முடியும். ஆனா நீ நான் சொல்றத கேட்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அம்மாடி, இந்த இது என்ன பத்தி உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீ மறைக்கிறதுக்காக. அப்புறம் இது சிசிடிவி கேமரால அந்த பையனையும் பொம்மையையும் எனக்கு காட்டுறதுக்காக. இவ்வளவு பணத்தை விட்டுட்டு உங்கள மாதிரி ஆளுங்களோட மோத பாப்பனா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் பார்க்கணும். வேணும்னா நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கிறத வீடியோ கூட எடுத்துக்கங்க மேடம். வாங்க மேடம், வாங்க. இப்போ வழிக்கு வந்துட்டோம். எடுத்துட்டு போங்க தம்பி. வேற எதுவும் இல்லைங்களா மேடம்? என்னதா இவ்ளோ குடுக்குறோம், இதெல்லாம் பத்தலையா? ஐயோ, எங்க நோக்கம் அங்க இருக்கிற குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? வேற எதுவும் பொம்மை இல்லையா கேட்டோம் மேடம். உங்களுக்கே தெரியல மேடம், குழந்தைங்க பொம்மைங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு. பரவாயில்ல, இருக்கட்டும் மேடம்.
இருக்கிறத வச்சு நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஏய் வாடா எடுத்துட்டு போலாம். ம். இருங்க 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 இருங்க, இன்னொரு நல்ல பொம்மை இருக்கு, வெயிட் பண்ணுங்க. டேய் நாம எதிர்பார்க்கிற பொம்மை கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள இதெல்லாத்தையும் எடுத்து வண்டியில வச்சிடலாமா? சரிங்கண்ணா. பூர்ணி, ஐயோ இது சிவாவோட பொம்மையா செடி? அந்த எருமை இதை வச்சு விளையாட போறேன்னா என்ன? நீங்க தானே சொன்னீங்க யாரும் இல்லாதவங்களுக்கு செய்யற உதவியை விட இதுவும் பெருசு இல்லைன்னு. இந்தாங்க, நீங்க இதையும் எடுத்துட்டு போங்க. தேங்க்யூ மேடம். ஐயோ பரவாயில்ல உங்க உதவி பரவாயில்ல. நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். சரி எடுத்துக்கோங்க. போயிட்டு வரோமா? போயிட்டு வரோங்க மேடம். வாடா வா வா வா. பொம்மையை எடுத்துட்டு வந்துட்டோம் மேடம். வெரி குட். எங்க? வண்டியில இருக்கு மேடம். மேடம் பொம்மைய வண்டி மேலதான் வச்சிருந்தேன் மேடம். அப்ப எங்கடா? அதான் எனக்கு புரியல மேடம். எங்கேயோ விழுந்துருச்சு போல இருக்கு. டேய் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பொம்மைடா. அறிவு கெட்டவங்களா, அறிவு கெட்டவங்களா. ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்ய மாட்டீங்க. உங்களை நம்பி தானே நான் அனுப்புறேன். இப்ப என்னடா பண்றது? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்களை அச்சோ இருமா, கொஞ்சம் இரு. அது ரோட்ல தான் விழுந்திருக்கோன்னு ஏன் நினைக்கிற? அது மேல இருந்து வேன்குள்ளே விழுந்திருக்கலாம்னு நினைக்கலாம்ல. கரெக்ட். என்னடா பாக்குறீங்க? போய் தேடி தொலைங்க. சரிங்க மேடம் சரிங்க. இவனுங்களை போய் நம்பணும் பாரு. செக் பண்றேன். வண்டியில இல்ல மேடம். அடேய் இன்னொரு முறை தேடி பாருங்க. சித்தி அந்த பொம்மை அவ்வளவு பெருசா இருக்கு. சிசிடிவில நீ பாக்கலையா? அவங்க அவ்வளவு தேடியும் அந்த பொம்மை கிடைக்கலனா அங்க இல்லன்னு தானே அர்த்தம். அம்மாடி, இவங்க இங்க வந்து ரொம்ப நேரம் ஆகல. அப்படின்னா பொம்மை கீழே விழுந்தோ ரொம்ப நேரம் ஆகலல்ல? உனக்கு நல்ல நேரம்னா அது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க வந்த வழியா நம்ம போய் பார்க்கலாம். எடி 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 எடி. காரை எடு, சீக்கிரம் சீக்கிரம். வா வா வா.